வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் வாட் இஃப் சீசன் 2 எபிசோட் 8 ஃபைனலாக ரிலீஸ் ஆயிடுச்சு. வாட் இஃப் அவெஞ்சர்ஸ் அசம்பிள் 10/16/02 உண்மையில ஒரு சூப்பரான எபிசோட். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த அவெஞ்சர்ஸை வேற மாதிரி ஒரு ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ஏன்டா லைவ் ஆக்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க ஃபீலை கொடுத்துச்சு. நிறைய விஷயங்கள் ரஷ் பண்ணி இருந்தாலும் ஓவராலாகவே ஒரு தரமான எபிசோட். டைம் இருக்கவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, மொத்தமாக கவர் பண்ணிவிடுவோம். ஓப்பனிங் நம்ம தலைவன் லோக்கியோட வாய்ஸ்ல இருந்தாங்க ஆரம்பிக்குது. லோக்கி பல பேர் மத்தியில் இப்போதைக்கு ஒரு ட்ராமா பண்ணிட்டு இருக்காரு. லோக்கியை நிறைய பேர் ட்ராமா குவீன்னு சொல்லுவாங்க. அதுக்காக நிஜமாலே ட்ராமா பண்றப்ப இறக்கி விட்டுருக்கீங்களா? இந்த இடத்துல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில், லோக்கி பக்கத்தில் இருக்க பாருங்க, ஒரு உடஞ்சு போன மரம் இருக்குல்ல. லோக்கி ஆப்வியஸா இந்த பக்கம் மல்டிவர்ஸை மரமா மாற்றி தான் கண்ட்ரோல் எடுத்திருப்பாரு. ஸோ அதை இந்த பக்கம் லைட்டாக டீஸ் பண்ண வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுவே ஆப்போசிட்ல நம்ம தோர் ஆக்சுவலா இந்த மொத்த இடத்தோட பிரின்ஸா இருக்காரு. அவருடைய அக்கா ஹெலா தான் குவீனா இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. ஹெலா கிட்ட நம்ம லோக்கியோட செப்டார் இருக்கு. ஆனால் செப்டார் மிடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ல இந்த முறை டைம் ஸ்டோனை இறக்கியிருக்காங்க. இது டைம் ஸ்டோன் தான். அதை வச்சு தான் ஃபைனலாக அந்த பக்கம் டைம் டிராவல் யார் பண்ணிட்டு வந்தாங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பெக்கி கண்டுபிடிக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். ஸோ டைம் ஸ்டோனை வச்சிருக்க ஒரு செப்டார். பட் அதோடைய பவரை பற்றி பாசிபிளி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அவங்க பக்கத்தில் நம்ம நிக் ஃபியூரி அண்ட் இந்த பக்கம் ஹாப்பி ஹோகன் இருக்காருங்க. ஹாப்பி ஹோகனை எபிசோட் 3ல பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல அவர் ஒரு பர்பிள் கலர் ஹல்கா மாதிரி இருப்பாரு. இந்த எபிசோட்லேயுமே அவர் பர்பிள் கலர் ஹல்கா மாறுற மாதிரி தான் நிறைய இடங்களை காமிச்சிருக்காங்க. த ஃப்ரீக்குங்கிற மாதிரி பேரை கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாப்பி ஹோகனோட அந்த ஹல்க் பேர் வந்து ஃப்ரீக். ஸோ இவங்க எல்லாருமே லைக் அந்த 16th சென்ச்சுரியில் இருக்க மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கேன். அந்த இடத்துல நம்ம கேப்டன் கார்ட்டருமே இருக்காங்க. அப்போ தான் திடீர்னு வானத்தில் ஒரு விதமான பச்சை கலர் ரிஃப்ட் ஓப்பன் ஆகுது. அந்த ரிஃப்ட்டை நோக்கி நம்ம லோக்கி போக எப்படியோ நம்ம கேப்டன் கார்ட்டர் அந்த லோக்கியை காப்பாற்றிடுறாங்க. பட் லோக்கி கையில் வச்சிருக்க அந்த ஸ்கல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிஃப்ட்டுக்குள்ள போயிடுது. ஸோ பாதி போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் அதோடைய மேற்புறத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பச்சை கலர் கிறிஸ்டலைசேஷனை உங்களால் நோட் பண்ண முடியும். இந்த பக்கம் நம்ம லோக்கியை காப்பாற்றிட்டு இருக்க அதே கேப்பில் ஆப்போசிட்ல இன்னொரு ரிஃப்ட் ஓப்பன் ஆகி அங்கே இருக்க நம்ம குவீன் ஹெலாவை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டையை போட்டுருந்தேன். ஸோ ஹெலா அந்த இடத்துல செத்துட்டாங்களா இல்லை வேற ஒரு டைமில் மாட்டிக்கிட்டாங்களான்னு தெரியல நம்மளுக்கு. பட் இந்த இடத்துல இருக்கவங்க எல்லாருமே திரும்ப அது வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்து அதை பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சு பயந்து ஓடிட்டு இருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் இந்த மாதிரி பல ரிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஓப்பன் ஆகிட்டு இருக்கு போல. பட் இந்த முறை குவீனை உள்ள மாட்டிக்கிற மாதிரியும் குவீன் கிட்ட இருந்த அந்த செப்டார் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த இடத்துல வேறு யாருமே ஹெல்ப் பண்ண வரல. நம்ம கேப்டன் கார்ட்டர் மட்டும் தான் அங்கேயும் இங்கேயும் பாஞ்சி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. தோர் கூட இந்த இடத்துல ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணலன்னா யோசிச்சு பாருங்களேன். ஸோ ஹெலா போன அப்புறம் அந்த செப்டாரை நம்ம தோர் எடுக்க பக்கத்தில் இருக்க ஹாப்பி ஹோகன் இவர் தான் நம்மளுடைய அடுத்த அரசன் அப்படின்னு சொல்லி தோரை அரசனாவே அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. இவ்வளோ சீக்கிரமாவடா மூவ் ஆனாவீங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம தோர் ஆக்சுவலாக பெக்கி மேலே காண்டா இருக்காரு. ஸோ இந்த வாண்டா ஆக்சுவலாக உன்னை இங்கே வர வச்சதுக்கு காரணமே அந்த ரிஃப்ட்டை தடுத்து எங்களை காப்பாற்றணும் தான். ஆனால் நீ எங்களை காப்பாற்றாம என்னென்ன பண்ணிட்டு இருக்க? நீ சபிக்கப்பட்டவ, அதனால் மற்றவங்க எல்லாருமே அவளை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அப்படிங்கிற மாதிரி தோர் முட்டாள்தனமாக ஒரு முடிவு எடுக்கிறப்பல. யாரா நீ? அவதான் கஷ்டப்பட்டு அங்கிட்டு தாவி காப்பாற்ற ட்ரை பண்ணா. மற்றவங்க யாரும் ட்ரை கூட பண்ணல. பட் இந்த இடத்துல அரெஸ்ட் பண்ண சொல்ல வேற வழியே இல்லை. நம்ம இங்கே இருந்தால் தூக்கி போட்டுருவாங்க. வேற ஒரு டைம் லைன்ல இருந்து வேற வந்திருக்கோம். ஸோ இங்கே எஸ்கேப் ஆகியே தீரணும்னு சொல்லி நம்ம லோக்கி வச்சிருந்தா பார்த்தீங்களா அந்த கிறிஸ்டல் ஸ்கல் அந்த டைம் லைன் ட்ரிஃப்ட்டுக்குள்ள போயிட்டு வந்துச்சுல, அதை ஆட்டியை போட்டு அங்கே வந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க. சோல்ஜர்ஸ் எல்லாருமே துரத்திட்டு வரேன். அந்த இடத்துல தான் நம்ம வாட்சர் இதை பார்த்துட்டு இருக்காரு. வாட்சருக்கு இது கொஞ்சம் புதுசாக தான் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எபிசோட்ல நம்ம வாண்டா ஆக்சுவலாக அந்த பெக்கி கார்ட்டரை தன்னுடைய யூனிவர்ஸுக்கு கூட்டிட்டு வரதுக்காக ஒரு மேஜிக் பண்ணியிருப்பேன். அதை நம்ம வாட்சர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. ஸோ டைம்ல இருந்து வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து வந்த ஒரு சோல்ஜர் இப்போதைக்கு இந்த யூனிவர்ஸை காப்பாற்ற ஓடிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த ஒரு விஷயம் டெக்னிக்கலா நம்ம பெக்கிக்கு கேட்குதுங்க. ஸோ வாட்சர் பேசுற எல்லா டைமும் பெக்கிக்கு கேட்காதாம். ஆனால் இந்த முறை வாட்சர் பேசுறது பெக்கிக்கு கேட்குது. எப்படின்னு தான் தெரியல. வாட்சர் திரும்பவும் ஷாக் ஆகுறாரு. ஸோ வாட்சருக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. ஸோ வாட்சர் எல்லாத்தையுமே பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆள் கிடையாதுங்கிறத தெளிவாகவே சில இடங்களை காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த யூனிவர்ஸ் அழிய வேண்டிய ஒரு யூனிவர்ஸ் தான், இதை நீ அப்படியே கைவிட்டுரு அப்படின்னு சொல்ல நம்ம கேப்டன் கார்ட்டர் நாட் ஆன் மை வாட்ச்ங்கிற ஒரு வார்த்தையுமே சொல்லியிருப்பாங்க. எனக்கு என்னமோ அந்த வாட் இஃப் சீசன் எண்ட்ல பாசிபிளி நம்ம பெக்கியுமே ஒரு வாட்சராக மாற்றி விட்டுறாங்களே என்னமோ. அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. தன்னுடைய யூனிவர்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தும் அவ காப்பாற்ற ட்ரை பண்றா. இங்க இருக்கவங்க தன்னை வெறுத்தாலும் இந்த யூனிவர்ஸை காப்பாற்ற அந்த கேப்டன் கார்ட்டர் போராடிட்டு இருக்கான். உண்மையில ஒரு வர்த்தியான கேரக்டருங்க. கண்டிப்பா லேட்டஸ்டா மார்வல் எழுதின ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபீமேல் லீடர்னு கூட சொல்லலாம் கேப்டன் கார்ட்டர். நான் வாட் இஃப்ல அந்த கேப்டன் கார்ட்டரை சொல்றேன். மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல வந்தது கிடையாது. we need more of this instead of this. ரைட்டிங் தான் ஒரு கேரக்டர் ஸ்ட்ராங்காக மாற்றும். அது தெளிவாகவே உங்களுக்கு கேப்டன் கார்ட்டரை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். இந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறத தெளிவாக ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் கார்ட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1602 இந்த யூனிவர்ஸும் 21st சென்ச்சுரியில் இருக்க இன்னொரு யூனிவர்ஸும் இப்போதைக்கு ஒன்றா மர்ஜ் ஆகிட்டு இருக்கேன். ரெண்டு பபுள்கமும் ஒட்ட வச்ச மாதிரி இப்படியே போச்சுன்னா ரெண்டும் ஒன்றா கொலாப்ஸ் ஆகி ரெண்டு யூனிவர்ஸும் அழிஞ்சு போயிடும். அதை நான் காப்பாற்ற ட்ரை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அங்கிருந்து கிளம்பி இந்த தோர் மட்டும் இல்லாமல் மற்றவங்க எல்லாருமே என்ன பிளான் போட்டுட்டு இருக்காங்க பார்க்கறதுக்காக திரும்ப அந்த கோட்டைக்குள்ளே போகிறாங்க. கோட்டைக்குள்ளே நம்ம நிக் ஃபியூரி இல்லை சர் ஃபியூரி இந்த ரிஃப்ட் இந்த உலகத்தில் பல இடங்கள்ல தோன்றி நமக்கு பிடிச்ச நிறைய இடங்களை கம்ப்ளீட்டா டேமேஜ் பண்ணிது. முக்கியமா நெபுலாவோட அப்சர்வேட்டரி ஒரு குட்டி பாரா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஐல் ஆஃப் ஈகோ அண்ட் அதிகமாக ஒயின் நல்ல ஒயின் கிடைக்கக்கூடிய குரூட்டோட குரூட் க்ரோவ்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போச்சுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டேய் அக்கா உலகமே அழிஞ்சிட்டு இருக்கு, எப்போ பார்த்தாலும் குடி தோரே
இந்த இடத்துல தோர் வாண்டாவை பார்த்து இந்த ரிஃப்ட் எல்லாம் தடுக்கிறதுக்காக தான் நீ கேப்டன் கார்ட்டரா வர சொல்லியிருக்க, ஆனால் கேப்டன் கார்ட்டரால் தடுக்க முடியல, என்ன பிளான் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, வாண்டா என்னதான் கேப்டன் கார்ட்டர் இங்கே வந்திருந்தாலும் அவனை தாண்டி இன்னொருத்தவன் இங்கே இருக்கான், ஃபோர்ரன்னர்னா வேற ஒரு டைம் லைன்லேருந்து இங்கே வந்தவன். அந்த டைம்லைன் தான் இப்போதைக்கு இந்த டைம்லைன் கூட மர்ஜ் ஆகிட்டு இருக்கு. அந்த ஃபோர்ரன்னரை கண்டுபிடிச்சு இந்த யூனிவர்ஸ்லேருந்து அனுப்புனா மட்டும் தான் நம்ம டைம்லைனை காப்பாற்ற முடியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபோர்ரன்னராக ஒருத்தன் இப்போதைக்கு வேற ஒரு டைம்லைன்லேருந்து வந்திருக்கான், அவனுடைய டைம்லைனும் இந்த டைம்லைனும் மர்ஜ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஃபோர்ரன்னரை கண்டுபிடிக்கிற மாதிரி லைட்டாக இந்த பக்கம் நிக் ஃபியூரி கண் காட்ட, இப்போ நிக் ஃபியூரி அண்ட் நம்ம வாண்டா கீழே தான் டெக்னிக்கலாக நம்ம பெகி கார்ட்டர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ பெகி இப்போதைக்கு அவளுக்கு தெரிஞ்ச ஒரே ஃப்ரெண்ட் கிட்ட ஹெல்ப் கேட்க போகிறான். வேற யார்? டோனி ஸ்டார்க் தான். அண்ட் டோனி ஸ்டார்க் இருக்க அந்த இடத்த பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது மோர் லைக் ஒரு ஆர்மரி இடமா தான் இருக்குது. இந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்மர்ஸ் இருக்குது. முக்கியமாக இந்த ஆர்மருக்கு விங்ஸ் வச்சு செஸ்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்க் ரியாக்டர் மாதிரி கொடுத்துருக்காரு. இந்த சைடில் நீங்கள் பாருங்கள் ஒரு ஆன்வில் அண்ட் சுத்தல் இருக்குது. இந்த இடத்துல தான் நம்ம டோனி ஸ்டார்க் டங்குன்னு அந்த இரும்பு தட்டிட்டு இருப்பாரு அயன்மேன் 1ல. அண்ட் அதுக்கு கீழேயே அயன்மேன் 1ல வந்து அந்த மாஸ்கையுமே உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். அண்ட் இந்த ஷாட்டில் பின்னாடி ஒரு ஆர்மர் கட்டி தொங்க விட்டுருக்காரு. ஸோ எத்தனை யூனிவர்ஸ் போனாலும் பைபிளில் இந்த ஆர்மர் ரெடி பண்ணுறதை மட்டும் விட மாட்டான் போல. அண்ட் ஆர்மர் கூடவே சேர்ந்து ஏகப்பட்ட பேரல்ஸ் அடிக்க வைக்கப்பட்டிருக்கலாம். எல்லாமே சரக்குதாங்க. சரக்கு ஆர்மர் தான் எப்போதுமே நம்ம டோனி ஸ்டார்க்கு முக்கியம் போல. இந்த இடத்துல அந்த ஸ்கல் மேலே இருக்க இந்த கிறிஸ்டல் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதுலேருந்து அதிகமான எனர்ஜி வருதுன்னு சொல்ல நம்ம பெகி வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் எனர்ஜின்னு சொல்லி கேட்குறாங்க. ரேடியோங்கிற வார்த்தையே 19th and 20th சென்ச்சுரியில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். அதை கேட்டோன்னே டோனி ஸ்டார்க்கு என்னமா சொல்கிறேன் நீ அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிறாரு. 10வது வரைக்கும் ஃபோர்ரன்னரை கண்டுபிடிக்கிற அளவுக்கு என்னால் ஒரு மிஷனை உருவாக்க முடியும், ஆனால் அந்த மிஷனை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல் ப்ராடக்ட் என்கிட்ட ஒன்றுமே இல்லை, பவர் சோர்ஸே இல்லை அப்படின்னு சொல்லும்போது பெகி ஆர்க் ரியாக்டர் மாதிரியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுவுமே கிட்டத்தட்ட நம்ம டோனிக்கு ஒரு புது வார்த்தையாக தான் இருக்குது. இந்த மாதிரி விதவிதமான வார்த்தையை சொல்கிறது என் இந்த தேன் வந்து பாயுது காது நிலைங்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்கிற மாதிரி செம்ம ஃபன் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பவர் சோர்ஸ் மேபி நம்ம தோர் கையில் இருக்க அந்த செப்டாருக்குள்ள இருக்க அந்த ஸ்டோன்ல இருக்கலாம். அந்த ஸ்டோனை ஆட்டிய போடுற வேலையை நீங்கள் பாருங்க, மிஷினை உருவாக்குற வேலையை நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வேலையை இப்போதைக்கு பிரிச்சுக்கிறாங்க. அண்ட் தோரோட செப்டார் திருடக்கூடிய ஒரு பலே திருடனும் இருக்கான் அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் நம்ம லோக்கியை காமிக்கிறாங்க. ஸோ அவர் குதிரை வண்டியில் போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் ராபின் ஹுட் மாதிரி 3 பேர் இறங்கி இந்த லோக்கி கிட்ட இருக்க பொருளை ஆட்டிய போட ட்ரை பண்ணுறாங்க. அவங்கள பார்த்த உடனே நம்ம லோக்கி சொன்ன ஒரு வார்த்தை, ராஜஸ் ஹூட் நீயானு. ராபின் ஹுட் அப்படியே ராஜஸ் ஹுட்டா மாத்திட்டாங்க. வந்தது வேற யாரும் இல்லை, நம்ம கேப்டன் அமெரிக்கா ஸ்டீவ் ராஜர்ஸ். கூட வந்தது நம்ம பக்கி அண்ட் ஸ்காட்லாண்ட் ஆண்ட்மேன். அதில் பக்கியோட ட்ரெஸ் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு பக்கம் அந்த விண்டர் சோல்ஜர் ஸ்டைலே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மர் போட்டுருப்பாரு, சூப்பராக இருந்துச்சு. இந்த இடத்துல நீ அளவுக்கு அதிகமான பொருள் வச்சிருக்க, அண்ணன் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி காசு பணம் எடுக்கிறதையுமே தாண்டி அவன் ட்ரெஸ் எடுக்கிறதுமே காமிச்சிருப்பாங்க. இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ல ஒரு பக்கம் லைக் நம்ம லோக்கியோட அந்த அக்யூரேட் ட்ரெஸ் இருக்கு, பிளஸ் ஒரு பாக்கெட் வாட்சுமே இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. லோக்கி சீசன் 2ல அந்த பாஸ்ட்டுக்கு போனால் நம்ம லோக்கி கிட்ட இந்த மாதிரி ஒரு பாக்கெட் வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க அந்த ப்ரௌன் ட்ரெஸ் லோக்கிக்கும் ப்ரௌனுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ டக்குன்னு அதை பார்க்கும்போது எனக்கு என்னமோ டிவிஏ ட்ரெஸ் மாதிரி தான் தோணுது. ஸோ லோக்கி ஸ்டில் எந்த யூனிவர்ஸாக இருந்தாலும் டிவியை சம்மந்தப்பட்ட ஒரு கேரக்டராக தான் இருக்காருங்கிறத லைட்டாக ஃபோர்ஷாட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் நம்ம ஸ்காட்லாண்ட் இருக்க எல்லாம் அந்த கேக்கு பீக்குன்னு சொல்லி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த இடத்துல தான் நம்ம கேப்டன் கார்ட்டர் என்ட்ரி கொடுத்து குடிக்க ஏதாவது இருக்கான்னு பாருங்க அப்படிங்கிற பற்றி சொல்ல நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் பெகியை பார்த்து ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அந்த யூனிவர்ஸில் இருக்க பெகி ஆல்ரெடி இறந்துருப்பாங்க. ஏன்னா பேயா இல்லை கனவா அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் வர அந்த பெகி இறந்துட்டாக ஒரு வார்த்தை கேட்டோன்னே இந்த பெகிக்கு ஹாப்பி ஆகிடுது. இந்த யூனிவர்ஸ்லாச்சும் என் ஸ்டீவ் ராஜர்ஸ் கூட நான் ஒன்றா சேர போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கேன். லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா எட்ரா வண்டியை அப்படின்னு சொல்ல அந்த முன்னாடி உட்காந்துருக்க யாருன்னு தெரியுதா? ஃபேண்ட்ரலுங்க. இந்த வாரியர்ஸ் 3ன்னு சொல்லுவாங்களே தோரோட ஃப்ரெண்ட்ஸ், அதில் ஒருத்தர் தான் குதிரை ஓட்டுவார். ஸோ அந்த குதிரையிலேருந்து இப்போ ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகி இங்கே இருக்க எல்லாத்தையுமே தூக்கிக்கிட்டு ஒரு ட்ரீ ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம கேப்டன் அண்ட் பெகி 2 பேருமே உட்காந்து பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம கேப்டன் கேட்ட முதல் கேள்வி, என்ன மாதிரியே யூனிவர்ஸில் யாராவது இருக்கானா, அவனை பற்றி சொல்வியா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பெகி லைக் இருக்கான், பட் அவனை பற்றி நான் சொல்ல மாட்டேன், ஐ டோன்ட் திங்க் ஐ வில் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்களா. இந்த சேம் டைலாக தான் நம்ம சாம் ஆக்சுவலாக இந்த என் கேமோட எண்ணில் நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் கிட்ட கேட்கும்போது பெகியை பற்றி நான் சொல்ல மாட்டேன், ஐ டோன்ட் திங்க் ஐ வில் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லா யூனிட்ஸ்லையுமே பெக்கி அண்ட் ஸ்டீவ் ராஜர்ஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அந்த டைலாக் தான் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த இடத்துல எனக்கு கண்டிப்பாக அந்த செப்டரை ஆட்டி போடுறதுக்கு ஒருத்தவங்களோட ஹெல்ப் தேவை, உன்னால தான் முடியும்னு கேள்விப்பட்டேன், உதவி சேவியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க அதே கேப்பில் குட்டியாக நிறைய பேர் வெளிலேருந்து உள்ளே வராங்க. ஸ்டீவ் ராஜர்ஸ் பார்த்து ஷாக் ஆகிறாரு. டக்குன்னு அவங்க பெருசாக வராங்க. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க எல்லோ ஜாக்கெட்ஸ், அதாவது ஆண்ட்மேனோட வில்லன்கள். வெளியில் எட்டி பார்த்தா நம்ம ஹாப்பி ஹோகன் கன்னுக்குள்ளே இந்த மாதிரி அந்த குட்டியாக்கப்பட்ட அந்த எல்லோ ஜாக்கெட்ஸை உள்ளே இறக்கி ஷார்ட் கன் மாதிரி இந்த ட்ரீ ஹவுஸ்க்குள்ளே சண்டை போட ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஒரு சூப்பரான ஃபைட் நடக்கும். ஸோ ஒரே ஷீல்டை வச்சு 2 கேப்டன்ஸும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சூப்பராக இருக்கும் அது பார்க்க. அவங்களுக்கு இருக்க அந்த கெமிஸ்ட்ரியுமே நல்லா இருக்குங்க. லைக் சூப்பராக எழுதியிருப்பாங்க அந்த காதல் கதையை. நம்ம பக்கி வந்து பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து அடிக்கிற அந்த கிராஸ் போ யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ பக்கி எப்போதுமே மோஸ்ட்லி இந்த கன்ஸ் அண்ட் ஸ்னைப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணக்கூடிய ஆளு. அதுக்கேற்ற மாதிரி பழங்காலத்து ஸ்டோரி லைன்ல கூட கிராஸ் போ வச்சு மேட்ச் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, ரொம்ப சத்த வைக்கிறீங்க, போதும் ஆட்டத்தை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஹாப்பி
டிஸ்ட்ராயர் ஆர்மரை இறக்குறாரு. டிஸ்ட்ராயரை நீங்கள் தோர் 1ல பார்த்துருப்பீங்க. செம்ம பவர்ஃபுல்லான ஒரு மிஷின். அது மிஷின் சொல்கிறத விட ஒரு மேஜிக்கால உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்மர். அது யாராலுமே டிஃபீட் பண்ண முடியாது. ஸோ அது இறங்கி இப்போதைக்கு ட்ரீ ஹவுஸை கம்ப்ளீட்டாக கண்டம் பண்ணுது. இங்கே இருந்தால் எல்லாருமே போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஆட்டை போடுற வேலையை பாருங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹாப்பி ஹோகன் அண்ட் அந்த டிஸ்ட்ராயரை டிஃபீட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு கேப்டன் கார்ட்டர் தனியாக இறங்கி அதை டிஸ்ட்ராயரை அடித்து தம்சம் பண்ணுறதுமே தாண்டி ஹாப்பி ஹோகனையுமே டேக் டவுன் பண்ண பார்க்குறாங்க. பட் அந்த இடத்துல டிஸ்ட்ராயர் ஆர்மர் ரொம்பவே ஓவர் பவர்டாக இருக்குது. அதோடைய அந்த ஃபயர் பவரை தாங்கிக்கிட்டே இந்த பக்கம் ஹாப்பி ஹோகனை பார்த்து நம்ம என் யூனிவர்ஸில் நீ நான் டோனி ஸ்டார்க்னு சொல்லி எல்லாருமே ஃப்ரெண்டாக இருந்தோம், ஆனால் நீ இப்படி ஃப்ரெண்டாக இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க ஹாப்பி ஹோகன் அதை டக்குன்னு நிறுத்திட்டு நானும் அந்த பைத்தியக்கார பையன் டோனி ஸ்டார்க்கும் ஃப்ரெண்டா என்ன கலாயிரியா அரெஸ்ட் பண்ணுக்கல அவளை அப்படின்னு சொல்ல டக்குன்னு 10 பேர் ஒன்றா சேர்ந்து இந்த பக்கம் நம்ம பெகியை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த யூனிவர்ஸில் ஹாப்பி ஹோகன் நம்ம டோனி ஸ்டார்க்கை மதிக்க கூட இல்லைங்க. அரெஸ்ட் பண்ணப்பட்ட அந்த பெகி காட்டுற தூக்கி சிறையில் அடைக்க அந்த சிறையோட காவலாளியா ஒரு கார்டியனாக தான் இந்த பக்கம் நம்ம ரெட் ஸ்கல்ல காமிக்கிறாங்க. ரெட் ஸ்கல் வார்மியரில் இருக்க மாதிரியே ஹுட் பிளாக் ஹலக் ஹுட்லாம் போட்டுக்கிட்டு அந்த இடத்த பாதுகாக்க தான் ட்ரை பண்ணுறாரு. ஸோ அந்த இடத்துல நம்ம வாட்சரை இந்த பக்கம் நம்ம பெகி கூப்பிட்டு வாட்சர் கூட பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த யூனிவர்ஸ் அழிய போது நான் உன்னை யூனிவர்ஸ்லேயே விட்டுடுறேன், இப்போ கூட நீ வரலாம் அப்படின்னு சொல்ல நம்ம பெகி இந்த யூனிவர்ஸ் இந்த நிலைமையில் இருக்கும்போது நான் வரமாட்டேன், உதவின்னு ஒருத்தங்க கேட்டானா உதவி செய்கிறதான் என் கடமை, உன்னால் முடியலன்னா ஓரமா நில்லுன்னு சொல்லி வாட்சரையே ஒதுக்கி தள்ளிட்டு அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் பார்க்க ட்ரை பண்ணுறாங்க. பட் தனியாலாம் முடியாதுன்னு சொல்லி பக்கத்தில் இருக்க ஒரு சிலையில் எட்டி பார்த்தா டக்குன்னு யாரோ ஒருத்தங்க பச்சை கலர் ஹுட்டை போட்டு ஒரு இரும்பு மாஸ்கையுமே போட்டிருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். ஆத்தி என்னடா டாக்டர் டூமை காமிக்கிறீங்களாடா அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் நான் ஷாக் ஆகிட்டேன். வாட் இஃப்ல தான் டாக்டர் டூமை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பெகி உன்னுடைய உதவி எனக்கு தேவை, உன் உதவி இல்லைன்னா என்னால் இங்கேருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லும்போது அந்த மிஸ்டீரியஸ் வாய்ஸ் இந்த இடம் எனக்கு பிடிச்சிருக்கு, இங்கே இருக்க அமைதி எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிற அந்த வாய்ஸை கேட்டோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க. அது ப்ரூஸ் பேனரோட வாய்ஸ். மார்க் ரஃப்லோவுக்கு ஒரு யூனிக்கான வாய்ஸ் இருக்குங்க. பட் உங்கள்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மற்ற சோல்ஜர்ஸை இந்த பக்கம் டார்கெட் வைக்க சொல்ல கரெக்டாக உள்ளே இருக்க நம்ம ஹல்க் வந்து பார்த்தோன்னா காண்டாகி வெளியில் எல்லாருமே ஏறி மிதிச்சுட்டு வர ஆரம்பிக்கிறாரு. ஹல்க் முதுகுலேயே சவாரி ஏறி நம்ம கேப்டனும் அங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க. இதையும் நம்ம வாட்சர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ தப்பிச்சா அவங்க அங்கேருந்து டேரெக்டாக நம்ம டோனியை மீட் பண்ண வராங்க. டோனி நான் என்னுடைய மிஷினை ரெடி பண்ணிட்டேன், நீங்கள் இந்த ஸ்டோனை எடுத்தால் போதும் சொல்லி அந்த மிஷினை ரிவீல் பண்ணும்போது அதை பார்த்தா டக்குன்னு இந்த பக்கம் அந்த அயன்மேன் 2ல வருது அந்த சூட் மாதிரி ஃபீல் ஆகல, அதில் வந்து ஸ்க்ரூமே கீழே வந்துடும், சும்மா டெக்கரேட்டிவ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதால் யார் அந்த ஃபோர்ரன்னர் கண்டுபிடிக்கிறதுமே தாண்டி அவன் எந்த டைம்லைன்லேருந்து வந்தாலும் அதே டைம்லைனுக்கு திரும்ப அனுப்ப முடியும். ஆனால் ஆப்வியஸாக அந்த ஸ்டோன் தேவை அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த சூட்கேஸ்க்கு பின்னாடி இருக்க அந்த விஷயங்கள் அந்த பேப்பர்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அயன்மேன் சூட் மாதிரி ஒன்று அவர் ரெடி பண்ண பார்த்துருக்காரு. அண்ட் அந்த இடத்துல ஃப்ளைங் சூட் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா அவர் நிறைய ப்ளூ பிரிண்ட் போட்டு ரெடி பண்ண பார்த்துட்டு இருக்காரு. டோனி எப்போவுமே அந்த சூட் உருவாக்குறதுல தான் குறிக்கோளோட இருக்கார். பார்த்தீங்களா அந்த ஸ்டோனை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க அதே சமயத்தில் பின்னாடி நம்ம கேப்டன் அமெரிக்கா அதுக்காக தானே நாங்கள் இருக்கோம், இந்த மாதிரி அப்பப்போ அந்த கோட்டையை ஆட்டையை போடுறத எங்களுக்கு வேலையே, அங்கே போய் பார்க்கலாம் கண்டிப்பாக ஃபோர்ரன்னரும் வந்திருப்பான். ஸோ அந்த இடத்துல செப்டாரை எடுத்து இந்த ஃபோர்ரன்னரை ஊருக்கு அமிச்சிடலாம். அண்ட் நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் கார்ட்டர் கிட்ட அவருடைய ஷீல்டையுமே ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. என்ன பிளான்னு சொல்லி இப்போதைக்கு அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு நடக்கிற அந்த கோஆர்டினேஷனுக்குள்ள எல்லாருமே மாறு வேஷத்தில் வரணும். அண்ட் நம்ம டோனி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அந்த சூட்கேஸோட வந்திருப்பான். அந்த ஃபோர்ரன்னரை கண்டுபிடிச்சு அவங்க ஊருக்கு அனுப்புறது தான் இப்போதைக்கு பிளானாக போட்டு அடுத்த நாள் அந்த கோஆர்டினேஷனுக்குள்ள எல்லாருமே மாறு வேஷத்தில் போகிறாங்க. இவங்க போன டைம் கரெக்டாக அந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ரிஃப்ட் ஓப்பன் ஆகுது. ஸோ எல்லாருமே சாகிற நிலைமைக்கு புஷ் பண்ணப்படுறாங்க. மொத்த கலவரை வெடிக்குது. அந்த டைம் ரிஃப்ட்டை இந்த பக்கம் நம்ம வாண்டா ஒத்த கையில் சமாளிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. வாண்டா பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான், பட் டைம் ரிஃப்டையே சமாளிக்கிறாங்களா, நல்லா இருக்குல்ல. இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சண்டையை வெடிக்குது. பட் நம்ம கேப்டன் கார்ட்டரோட முழு டார்கெட் அந்த செப்டாரை எடுக்கிறதுல தான் இருக்கு. பட் லோக்கி அதை பற்றி எதுவுமே கண்டுக்கல. தம்பி உனக்கு ஒரு ஹேமர் ரெடி பண்ணி கொடுத்தேன், அதை வச்சு சண்டை போடுறா அப்படின்னு சொல்ல ஹேமரா அதை நான் எங்கேயோ வச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி லோக்கி அந்த சண்டையிலிருந்து நழுவுதான் ட்ரை பண்ணுறாரு. இந்த பக்கம் ஸ்டீவ் ராஜர்ஸ் ஹாப்பி ஹோகனை சமாளிக்க ட்ரை பண்ணும்போது தெரியாதனமா நம்ம ஹாப்பி ஹோகனை காண்டாக்கி விட அந்த போய் போல ஃப்ரீகா மாதிரி நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸை அடிக்க வர அந்த இடத்துல நம்ம ஹல்க் வர்சஸ் ஹாப்பி ஹோகனுக்கு ஒரு ஃபைட் நடக்கும். அது வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக காமிச்ச நம்ம ஹல்கை இந்த பக்கம் ஃப்ரீக் அதாவது ஹாப்பி ஹோகன் கிட்ட அடி வாங்குற மாதிரி காமிச்சிருவாங்க. எங்கிட்டு போனாலும் ஹல்க் அடி வாங்க வைக்கிறதே இவங்க ஒரு வேலையை வச்சிருக்காங்க பார்த்தீங்களா. அண்ட் சண்டைக்கு நடுவில் பியூனிக் ஆச்சுங்கிற ஒரு வார்த்தையுமே இந்த பக்கம் ஹல்க் யூஸ் பண்ணுவார். டைலாகை கேட்டிங்கன்னா புரியும். ஆப்வியஸாக அவன் ஜஸ்ட் ஒன்றுக்கான ரெஃபரன்ஸ் தான். மாறி மாறி சண்டை நடக்க அந்த பக்கம் நம்ம தோர் ஆக்சுவலாக உன்னை தடுக்க என்கிட்ட ஒரு புது வெப்பன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேப்டன் கார்ட்டரை எதிர்த்து ஒரு பெரிய கத்தி உருவாங்க. இந்த கத்திக்கு அவர் கொடுத்த பேர் ஆல்ஃபாதர். ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு ஸ்வாட் காமிக்லையுமே இருக்குது. பட் அதுக்கு ஓடின் ஸ்வாடுங்கிற ஒரு பேரை கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது செம்ம பெருசாக இருக்கும். பட் இது குட்டியாக இருக்குது. அண்ட் இதுலேருந்து தான் தண்டர் பவர் வெளில வர மாதிரியும் காமிக்கப்படுது. ஸோ தோருக்குன்னு தண்டர் பவர் கிடையாது, இந்த ஸ்வாடுக்குள்ளே தான் தண்டர் பவர் இருக்க மாதிரியும் அண்ட் இந்த ஸ்வாட் முழுசாவே வைப்ரேனத்தால் உருவாக்கப்பட்ட மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்வாடை கிஃப்டாக கொடுத்ததே கிங் ஆஃப் வக்காண்டான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாப்புல. யாருன்னு தெரியல, ஏன்னா அது 16th சென்ச்சுரியில் நடக்குது. ஸோ டிச்சாக்கான்னு சொல்லி யாருமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அசூரியா இருக்கலாம். அசூரிங்கிற ஒரு பிளாக் பேந்தர் ரொம்ப பழங்காலத்து பிளாக் பேந்தர் இருக்காப்புல. மேபி அதை வந்து சொல்லியிருக்கலாம், பட் பேரை மென்ஷன் பண்ணல.
இந்த இடத்துல நம்ம கேப்டன் வர்சஸ் தோர் ஃபைட் நடக்கும்போது தோரையே நம்ம ஸ்கார்லெட் விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எடுத்துடுறாங்க. நீங்கள் சண்டை போட்டெல்லாம் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியாது, நிக் ஃபியூரி பிளான் சக்ஸஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல நிக் ஃபியூரி இந்த தோர் கிட்ட இருக்க அந்த செப்டாரை எடுத்து கேப்டன் கிட்ட கொடுக்க கேப்டன் அதை கொண்டு போய் டோனி கிட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வாண்டா, நிக் ஃபியூரி அண்ட் கேப்டன் 3 பேருமே ஒரே டீமாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வாண்டா ஒத்த கையில் அந்த ரிஃப்ட்டை நிறுத்துறது மட்டும் இல்லாமல் ஒத்த கையில் நம்ம தோரையுமே நிறுத்தி வச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன். ஸோ செப்டார் முழுசாக நம்மளுக்கு தேவையில்ல, அதுக்குள்ளே இருக்க ஸ்டோன் மட்டும் போதும்னு சொல்லி நம்ம டோனி அந்த ஸ்டோனை எடுத்து தன்னுடைய அந்த மிஷினை ஆக்டிவேட் பண்ண பார்க்குறாரு. பட் எடுத்தோன்னு அது வேலை செய்யல. இந்த பக்கம் தோர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அந்த தண்டர் பவர் யூஸ் பண்ணி வாண்டாவை ஓவர் பவர் பண்ண இப்போதைக்கு தோர் நம்ம கேப்டன் காட்டரை நோக்கி வந்துட்டு இருக்காரு. டே சீக்கிரமாக தான் ஆன் பண்ணி தொலைறா அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் நம்ம டோனி எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த மிஷினை ஆன் பண்ண அது கிட்டத்தட்ட எக்ஸாக்ட்லி அந்த அயன்மேன் 2ல வந்து அந்த சூட் கேஸ் மாதிரி ஓப்பன் ஆகுது. அதில் நம்ம பெகி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூட் கேஸுக்குள்ள கை விட்டுற மாதிரி தான் அந்த மிஷினே ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி தெரியுது. எக்ஸாக்ட்லி அயன்மேன் 2ல வந்து அதே சூட் கேஸ் தான். பட் இந்த இடத்துல அது முழு சூட்டாக மாறாமல் ஜஸ்ட் ஒரு ஹேண்ட் க்ளவுஸ் மாதிரி தான் மாறுது. அந்த ஸ்டோன் இப்போதைக்கு ஹேண்ட் க்ளவுஸோட சென்டர் பீஸாக இருக்கு. பெகி அந்த டைம் ஸ்டோனோட பவரை இந்த நம்ம தோர் மேலே யூஸ் பண்ண அது மொத்த இடத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணிடுது. அண்ட் இந்த இடத்துல அந்த 4 இருக்க ரிவீல் பண்ணப்படுறான். வேற யாரு? நம்ம கேப்டன் தான். இந்த மேன் அவுட் ஆஃப் டைம்னு சொல்லும்போதே கண்டுபிடிச்சிட்டா அது கேப்டன் தானே. பட் அதை சும்மா கியூரியஸாகவே கூட்டு போயிட்டு இருந்தாங்க. சுற்றி இருக்கவங்க யாருமே நம்பல, பக்கி கூட நம்பல. பட் கேப்டனுக்கு அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பாஸ்ட் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வருது. ஒரு மிகப்பெரிய அரக்கா வானத்துலேருந்து வந்தான். அவன் கூட சண்டை போட்டு இருக்க அந்த சமயத்தில் தெரியாதனமாக அவன் கையில் இருக்க ஒரு ஸ்டோனை நான் அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கேன். ஸோ பாசிபிளி அதுதான் இதுக்கு காரணமாக இருக்குங்கிற மாதிரி சொல்ல வராரு. ஸோ இது நம்ம யூனிவர்ஸில் இருக்க அந்த ஸ்டீவ் ராஜர்ஸ் கிடையாது. ஏன்னா நம்ம யூனிவர்ஸ் ஸ்டீவ் ராஜர்ஸ் அந்த தானோஸோட கையை பிடிச்சிருப்பாரு, அடிச்சிருக்க மாட்டாரு. பட் இங்கே இருக்க ஸ்டீவ் ராஜர்ஸ் ஆப்வியஸாக அந்த ஸ்டோனை அடிக்கிறவன் தான் காமிக்கப்பட்டிருக்கேன். ஸோ அதுதான் அவரை டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கு. இப்போ இங்கே இருக்க அந்த டைம் ஸ்டோனை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸை திரும்ப ஃபியூச்சருக்கே அனுப்ப முடியும். அனுப்புனா தான் இங்கே இருக்க மொத்த ரிஃப்ட்டுமே சரி பண்ணப்படும், இந்த யூனிவர்ஸையுமே காப்பாற்ற முடியும். பட் திரும்ப நான் உன்னை இழக்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி பெகி சொல்ல, ஏதாவது ஒரு யூனிவர்ஸ்ல நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி அவரே தன்னுடைய கையை வச்சு அந்த ஸ்டோனை ஆக்டிவேட் பண்ணி அங்கிருந்து மறைச்சு போயிடுறாரு. ஆப்வியஸா எண்ட்ல இந்த பக்கம் நம்ம ஸ்டீவன் பெகி ஒன்றா சேர்ந்துருப்பாங்களே, அதை தான் லைட்டாக டீஸ் பண்ணுறாங்க. பட் இந்த இடத்துல நம்ம பெகி ஆக்சுவலாக அந்த ஸ்டோனை யூஸ் பண்ணிட்ட அப்புறம் நம்ம ஸ்டீவ் மட்டும் இல்லை, சுற்றி இருக்கவங்க எல்லாருமே மறைஞ்சிடுறாங்க. ஐ மீன் பாஸ்ட்லேருந்து ப்ரெசென்ட்டுக்கு வந்துட்டாலாங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கலாம். பட் டெக்னிக்கலாக இல்லைங்க. இந்த ஃபைனல் ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெகி அதே மாதிரி ஓல்ட் டேவனில் தான் இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ 16th சென்ச்சுரியில் தான் பாசிபிளி அவங்க இருந்திருக்கணும். ஆனால் எப்படி மறைச்சாங்க? இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சுத்தமாக புரியல. பட் டப்புன்னு முடிச்சிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம பெகி லைக் எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸுமே இல்லாமல் தனியாக உட்காந்து குடிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஏதோ ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகிற மாதிரி சத்தம் கேட்குது. என்ன வாட்சர் நீயா? நான் சொன்னது கரெக்டாக நீ மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கலாய்க்க வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே வந்தது வேறு யாரும் இல்லை, நம்ம தலைவர் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான். ஸோ அடுத்த எபிசோட் ஃபினாலே டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவருக்கான ஒரு அவெஞ்சர்ஸ் டீமை ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்ம கஹோரி வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் பண்ணும்போது காமிச்சிருந்தாங்களே. ஸோ அதே மாதிரி இப்போதைக்கு ஆப்வியஸாக நம்ம கேப்டன் கார்ட்டரை ரெக்ரூட் பண்ண வந்திருக்காரு. ஒரு மிகப்பெரிய கதை இருக்குது, செம்ம கதை சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே டு பி கண்டினியூடுன்னு சொல்லி முடிக்கிறாங்க. இந்த ஒரு எபிசோட மட்டும் தான் டு பி கண்டினியூடுன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த எபிசோட் ஃபினாலே இந்த சீசன் 1 ஃபினாலேவே தாறுமாறாக இருக்கும். இந்த ஃபினாலே எப்படி அமைச்சிருக்காங்கன்னு பொறுத்தது பார்ப்போம். உண்மையிலே ஒரு சூப்பரான எபிசோட். டைம் இருக்கவங்க மறக்காம இந்த எபிசோட செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச அவெஞ்சரை வேற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸ்டர் எக்ஸ் இருக்கு. உங்க கணக்கு ஏதாவது அந்த மாதிரி ஈஸ்டர் எக் தென்பட்டுச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை தான் நல்ல ஒரு ஆசமான விடையில மீட் பண்ணிட்டு இருக்கேன். ஹேப்பன் கேஸ் வாட்டா.